அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம். நம்ம உண்ணா நோன்பு இருக்கிறோம், எல்லா நோன்பு இருக்கிறோம் இல்லையா? அந்த நோன்புகள் எதற்காக இருக்கிறோம்? நம் பாவத்து நிமித்தம் இருக்கிறோம். இறைவனுக்கு பரிசளிக்கிறோம் இல்லையா? இதிலிருந்தாவது நான் என் பாவங்களை விட்டொழித்து நான் உம்மோடு இணைந்து நடக்க வேண்டும் என்று இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நமக்கு அவர் என்ன வார்த்தை கொடுத்து நம்மளை தேற்றுகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் ஆமோஸ் எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தை 4 மற்றும் 6, 7. இஸ்ராயேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இல்லையேல் அவர் யோசேப்பின் வீட்டின் மேல் தீ முழச் செய்வார், அந்நெருப்பு அதை விழுங்கிவிடும். பெத்தேலில் அந்நெருப்பை அணைக்கக்கூடியவர் எவருமிரார். அவர்கள் நீதியை எட்டிக்காயாய் மாற்றுகின்றனர், நேர்மையை மண்ணில் எறிகின்றனர். பிரைஸ் தி லார்ட். இதுவுமே எதுக்கு கூப்பிடுறாரு? மனம் மாற்றத்துக்கு அழைக்கிறார். அவரை தேடுனா நாம் வாழ்வோம் என்று சொல்கிறார். இந்த நாட்கள் ஃபுல்லாகவே நம்ம மனம் மாற அந்த 40 நாள் கொடுக்கிறார். இந்த 40 நாள் நோன்பு எதுக்குங்க? இறைவன் 40 நாளாக இறைவனுக்கு வருக்கு முன்னால் 40 நாளாக நோன்பு இருந்தார் இல்லையா? அதுபோல் பாருங்கள், மோய்சன் பிதாவை சந்திக்கும் போது 40 நாள் இருந்தார் மலை மேலே. எலிசா எல்லாருமே இப்படி 40 நாள் மலை மேல் தான் இருந்தார்கள். அதுபோல் இயேசுவும் 40 நாள் இருந்தார், உண்ணா நோன்பு இருந்தார். நாம் என்ன நோன்பு இருக்கிறோம்? நோன்பு எப்படி இருக்கிறோம்? நம்ம உண்ணலைன்னா பிறட்ட காட்டிக்கிறோம், அப்படி தானே? ஏங்க, நம்ம ஆன்மா நோன்பு முதன்மையான நோன்பு. எதை விரும்புகிறோம், எதை வெறுக்கிறோம் ஆன்மாவுக்கு தெரியும் இல்லவா? நன்மையானதை விரும்புவோம், நல்லதை விரும்புவோம், தீமையை வெறுப்போம், அதை எடுத்து வெளியே வீசுவோம். அதுதாங்க உண்ணா நோன்பு. அந்த நோன்புக்கு தான் பவர் உண்டு நிறையா. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தால் நாம் நிறைவாக வாழ்வோம் இல்லையா? ஆண்டவரை தேடும்போது நாம் வாழ்வோம். இல்லைன்னா தேடலைன்னு வச்சுக்கோங்க, சும்மா எப்பவும் போல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா தான் இருப்போம். இப்போ நமக்கு ஏன்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும், நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும், ஒரு காலத்தில் நமக்கு நிறைவான வாழ்வு இருக்கும், ஒரு காலத்தில் ஒரு துன்பமும் இருக்கும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். பொருளாதாரமும் அப்படி தான், நிறைய இருக்கும், நல்ல உழைப்பு இருக்கும், நம்மளை மிஞ்ச யாரெல்லாம் ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு நொடி அனைத்தையும் மாற்றி அமைத்து தருவார் இறைவன். ஒரு நொடியில் ஒன்றும் இல்லாமல் போவோம் இல்லையா? அப்போது நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க. இது இறைவார்த்தையில் அவ்வளோ இருக்குங்க. அதை எடுத்து சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் வாசிக்கிறீங்க, கடன்னு வாசிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி இந்த அதிகாரம் முடிச்சிட்டோன்னு சொல்கிறீங்க. அது இல்லை. இறைவன் நம்மளோடு இருக்கும்போது அதை ஒரு நேரத்துக்கு ஒரு வினாடிக்கு கூட ஒரு வினாடி நாம் வாசிக்கும்போது அதனுடைய உட்பொருள் நமக்கு விளங்கும். ஏனென்றால் நாம் நீதியை எட்டிக்காயாய் மாற்றுகிறோம், நேர்மையை மண்ணில் எறிகின்றோம். யாருக்காவது ஒரு இது சொல்ல வேண்டும், நம்ம நீதி சொல்ல வேண்டும் அப்படின்னா அதை பணம் படைத்தவர்களுக்கு ஒன்றும் பணம் இல்லாதவர்களுக்கு ஒன்றும் நாம் சொல்லுகிறோம். அப்படி தான் இறைவார்த்தை சொல்லுகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? எண்ணிலையும் நிறைவாக இருக்கிறோமா? நடந்ததை நடந்தது என்று சொல்வோமா? அந்த இடத்தில் நாம் இல்லை என்றால் இல்லை என்போம். இல்லை, அப்படி தானே? அப்படி சொல்லும்போது தான் நமக்கு ஒரு நிறைவு உண்டு. நாம் எப்படி இருக்கிறோம் சிந்திப்போமா? அப்படி சிந்திக்கும் போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியர் உண்டு. எல்லாம் உள்ள இறைவா, ஆமாண்டவரே, நீர் எங்களை மனம் மாறிட அழைக்கிறீர். இதுகால் வரைக்கும் நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தீர். என்ன நடந்தாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதனால் நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட வாழும்படி எங்களை நீர் வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. அந்த வழி நடத்துதலுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உம்முடைய கரம் பற்றி நாங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த விருப்பத்தை நீர் நிறைவு செய்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.